இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் தியானிக்கப் போவது 2ஆம் குறிப்பேடு என்னும் நூல் பற்றி. இந்த நூல் 1ஆம் குறிப்பேட்டின் தொடர்ச்சியாக எழுதப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் வரலாற்றை சொல்வது மட்டுமல்ல, நாடு கடத்தப்பட்டு திரும்பிய யூத மக்களின் இறை நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகும். நூலின் பின்னணி மற்றும் நோக்கங்கள். 2ஆம் குறிப்பேடு யூத மக்களின் வரலாற்றை 3 முக்கிய கட்டங்களாக எடுத்துரைக்கின்றது. கடவுளுக்கு உண்மையாய் இருந்தால் ஆசீர்வாதம், அவரை விட்டு விலகினால் வீழ்ச்சி என்பதே இந்த நூலின் மைய செய்தியாகும். வரலாற்றின் 3 பகுதிகள். முதல் பகுதி சாலமோன் மன்னரின் ஆட்சி. அவரின் ஆட்சியின் தொடக்கம் முதல் அவரது இறப்பு வரை நடந்த நிகழ்வுகள், அவர் பெற்ற ஞானம், செல்வம், எருசலேம் கோவில், இவை அனைத்தும் கடவுளின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாகும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்பிக்கின்றது. 2ஆம் பகுதி தேசத்தின் பிளவு. சாலமோனின் மரணத்துக்கு பிறகு அவரது மகன் ரெகபயமுக்கு எதிராக வடக்கு இஸ்ரவேலர்களை தாவீதின் வரிசையை நிராகரித்து ஜெரோபமையை பின்பற்ற வழிவகுத்து வடக்கு இஸ்ரவேல் மற்றும் தெற்கே யூதா என்று தேசம் 2ஆக பிரிகின்றது. கீழ்ப்படியாமை ஒற்றுமையை அழிக்கின்றது என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகின்றது. 3ஆம் பகுதி யூதா அரசின் வரலாறு. தென்னாட்டு குலங்களின் வாழ்க்கை, நம்பிக்கையான அரசர்கள் மற்றும் துஷ்ட அரசர்கள் என்று. இவை அனைத்திற்கும் முடிவாக கிமு 586 எருசலேம் வீழ்ச்சி அடைகின்றது. நூலின் அமைப்பு 4 முக்கிய பிரிவுகளாக உள்ளன. பிரிவு 1 சாலமோனின் ஆட்சி, அதிகாரம் 1 முதல் 9, கோவில் கட்டுதல், ஞானம் மற்றும் செழிப்பை பற்றியது. பிரிவு 2 தேசத்தின் பிளவு, அதிகாரம் 10, வடக்கு இஸ்ரவேல் தேசம், தெற்கே யூதா தேசம் என்று. பிரிவு 3 யூத அரசர்கள், அதிகாரம் 11 முதல் 36, நம்பிக்கையான அரசர்கள், சீர்திருத்தங்களை பற்றி இங்கே குறிப்பிடப்படுகின்றது. பிரிவு 4 எருசலேம் வீழ்ச்சி, அதிகாரம் 36, நாடு கடத்தப்படுதல், ஆன்மீக வீழ்ச்சி பற்றியது. இப்பகுதி நமக்கு சொல்லும், இந்நூல் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், செல்வம் முக்கியமல்ல, கடவுளை மையமாக வைத்து ஆட்சி உயர்வு பெறும் என்பதாகும். அவரை மறந்த வாழ்க்கை வீழ்ச்சி அடையும். ஆனால் வீழ்ச்சிக்கு பிறகும் மனம் திரும்பினால் தேவன் வெற்றியை மீண்டும் அளிப்பார் என்பதாகும். இந்த நூல் நம்மை இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க அழைக்கின்றது. ஆகவே நாமும் மனம் திரும்பி இறை வழியில் நடந்தால் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் என்பதாகும். மீண்டும் விவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.